வேல்யூலாம் கரெக்ட்டா சொல்லுங்க. ஓகே. ஓகே மேம். sin 30 எவ்வளோ? sin 30 மேம். ஒரே நிமிஷம். sin 30. ம். ம். மேம் sin 30 2/√3 மேம். 2/√3 tan 45 என்னதுமா? ஒரு நிமிஷம். 1ஆ? ஆமா மேம். எனக்கு தெரியுது உனக்கு தெரியல. cosecant 60 இல்ல மேம். என்னம்மா? இல்ல மேம். 2/√3 மேம். 2/? √3. ஏய் ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் வராதுடா. அப்படிதான் வருது. சரி. ஏய் sin 30 1/2 போல. அதான் வாங்க போற நீனு. சைனா மேம் அது? sin ஃபர்ஸ்ட்டு. நான் செகண்ட் நிமிஷம். சீக்கண்டா நினச்சிட்டியா? செக்கில் சீக்கண்ட். ஒழுங்கா பார்த்து சொல்கிறா. செம கொலாப்ஸ் ஆகிடும்டா. ஒன்றா பார்க்க சொன்ன பாரு. இப்போ கரெக்டா? எஸ் மேம். இப்போ சீக்கண்ட் 30 சொல்லு. 2/√3. cos 30 இங்கே இல்லை. 0 மேம். ஏய் 1/2டா. cos 30 cot cos 45 30 ஓகே மேம். சரி cos 60 cos 45 cos 45 ஒரு நிமிஷம். 1/√2 மேம். ஏய் 45 வந்து cot 45 வந்து 1டா. மேம் நான் என் காதுல காசு இருந்துச்சு மேம். உனக்கு எல்லாமே தப்பு தப்பாக தான் விழும். ஓகே இப்போ நானே போட்டேன் அதான் பார்த்து போ. இது இல்லை ஆன்சர் கடை பார்த்துறேன். 1/2 + 1 2/3 ஓகே ஃபைன். புரிஞ்சா? புரிஞ்சா சாமி? எஸ் புரிஞ்சா? மேம். இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கணும். கீழே 2 தான் சேம். ஓகேவா? ஓகே மேம். ஸ்ட்ரைட்டா √√3 போடலாமா? போடலாம் மேம். மேலே ஒன் டைம் இதை இன்ட்டு ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. ஸோ √3 மட்டும் இன்ட்டு பண்ணுவா மேலே. எல்சிஎம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சது மேம். இங்கே எதுவுமே இல்லை. கீழே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக ப்ளஸ் போட்டு 2√3 போடலாமா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சது மேம். என் டினாமினேட்டர் √3 இருக்கான். அப்போ ஸ்ட்ரைட்டாக மேலே 2 × 2 போடலாமா? இது உனக்கு புரிஞ்சா? எல்சிஎம் புரிஞ்சது மெத்தட். மேம். எல்சிஎம் மெத்தட் எப்படின்னா இப்போ எனக்கு 4 ஆகணும் அப்படின்னா ஆல்ரெடி 4 இல்லைன்னா மேலே என்ன பண்ணும்? கீழே ஒரு 2 மேலே ஒரு 2 பண்ணுவோம்ல. அதே கான்செப்ட் தான் இது. புரிஞ்சா? புரிஞ்சது மேம். ஓகே புரியலனா புரியலன்னு சொல்லுங்கள். அடுத்தது கீழே அதே மாதிரி கீழேக்கும் அதே மாதிரி 2√3 இங்கே ஆல்ரெடி √3 இருக்கான். ஸோ மேலே 2 மட்டும் போட்டால் போதும். ரைட்டா? கரெக்ட் மேம். இங்கே ஆல்ரெடி கீழே 2 இருக்கான். √3 தான் இல்லை. ஸோ √3 போடலாமா? போட்டலாம் மேம். அடுத்தது 2√3. ஓகேவா? இங்கே யாருமே இல்லை. எனி டவுட்? நோ டவுட் மேம்.
இப்ப ப்ராப்பரா எழுதிடலாமா? இங்க 1 போட்டா 3√3ன்னு வருமா? புரியுதா? எப்படி மேம் வரும்? இவன் 1 இவன் +2 3ஆ மாறுமா? ஆமா மேம். 3√3ன்னு வருமா? ஆமா மேம். இங்க 2 2s ஆர் 4 வருமா? வரும் மேம். கீழ அதே மாரி. இந்த 2/√3 2/3 அடிச்சிடலாமா? வச்சிடலாம் மேம். இப்ப 2 2s ஆர் 4 வருமா? வரும் மேம். 4 பிளஸ் இங்கே சேம். +4 -4 அடிச்சிடலாம் மேம். என்னம்மா? அது 4 கிடையாது ப்ளஸ்மா. இது ப்ளஸ்டா. அது அப்படி போட்டு அந்த லட்சத்துல போட்டு வச்சிருக்கேன் ப்ளஸ் நானு. அது இல்ல மேம். ஆ. +4 -4 அடிச்சிடலாமா மேம்? அதெல்லாம் ஒரே டேர்ம்ல அடிக்க முடியாதுடா. இப்ப 1 போட்டா 3√3ன்னு போடலாமா? போடலாம் மேம். வேற வேற டேர்ம்னா நம்ம அடிக்கலாம். 2ம் ஒரே டேர்ம். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் அடிக்கவே முடியாது. பாலினாமியல்ஸ் டேர்ம்ஸ் படிச்சிருக்கியா? அல்ஜீப்ரால? படிச்சிருக்கியா? படிக்கலையா? படிச்சிருப்ப. ஞாபகம் இருக்காது. இல்லவே இல்ல. படிச்சிருப்ப. நான் நாளா ஆமா மேம். ஆனா ஞாபகம் வந்திருக்காது. நான் தான் நடத்துனேன். இல்லவே இல்லன்ற. இப்ப எனக்கு வந்து ஹோல் நம்பர்ஸ்ல போட்டா மட்டும் தான் நெகட்டிவ் வேல்யூ ஈஸியா இருக்கும் சம்மு. ஓகேவா? அதுக்காக என்ன பண்றேன், டர்ன் பண்ணிக்கிறேன் ப்ராசஸ. ஓகேவா? ஓகே மேம். இப்ப என்னன்னா, இப்ப என்ன பண்ணணும், இத நெகட்டிவ்ல போட்டு இன்டு பண்ணணுமா? எஸ் மேம். மேம் அப்படியே அடிக்க முடியாதா மேம்? அப்படி 2 அடிக்க 3 -4 அடி ஓகே மேம். அப்படி அடிக்கக் கூடாதுடா டேய்! அப்படிலாம் அடிக்கக்கூடாதுடா. அடிச்சு வச்சிராத. சரியா? ஓகே மேம். அப்படி அடிக்கிற மாரி இருந்தா இவனுக்கும் ஒரு மைனஸு, இவனுக்கும் ஒரு பிளஸ் தான் அடிக்க முடியும். 2ம் ஒரே நம்பர் கிடையாது. ஓகேவா? ஓகே மேம். ஆ. இப்ப இன்டு பண்ணிக்கலாமா? பண்ணலாம் மேம். பண்ணா என்ன வரும்? 3 எவ்வளோ வரும்? 9 ஆகுமா? எஸ் மேம். √3 என்ன ஆகும்? 3ஆ மாறுமா? எஸ் மேம். மைனஸு பிளஸ் ஆயிடுமா? அப்ப மைனஸ் ஆயிட்டு தான் மேம் வரும். மைனஸ் பிளஸ் தானே? மைனஸ் மைனஸ் பிளஸ் தான் மேம். ஆ. ஆனா ஆன்சர் மைனஸ்ல தானே வரும். மைனஸ்ல வராது. மல்டிப்ளைல பிளஸ் ஆயிடும். மல்டிப்ளை. ஓ ஓகே மேம். ஓகே மேம். 4 4 சார்? 16 மேம். அட கீழ வா. இங்க பாரு. 3 எவ்வளோ? 9 ஆகுமா? ஆமா மேம். √3 3 ஆகுமா? ஆமா மேம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 4 4 சார்? 16. இப்படியே ரைட்டா? அடிக்கலாமா? 16 -16 என்னம்மா? +16 -16 அடிக்கலாமா? அடிக்க முடியாதுடா. ஒரே நிமிஷம் இரு. இது ஏதோ தப்பா போடுற மாரி எனக்கு தோணுது. நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் 20 ம். இருப்பா. இது யூவி மெத்தட்ல போடணும். யூவி மெத்தட் எனக்கு தெரியுமா? சதீஷ் கேக்குதா? தெரியவில்லை மேம். தெரியலையா? ஒரே நிமிஷம் இரு. அத எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாரு. u + v u - vன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓகே மேம். இவன வச்சு இவன பண்ணணும். இவன வச்சு இவன பண்ணணும். இதான் u + v u - v மெத்தட். புரிஞ்சுச்சா? காட் இட்? இவனாச்சும் இவனாச்சும் என்ன பண்ணுவோம்? இவனாச்சும் என்ன பண்ணுவோம்? இவனாச்சும் என்ன பண்ணுவோம்? புரியுதா? ஓகே. ஃபர்ஸ்ட் u ஸ்கொயரு, நெக்ஸ்ட் -uv + uv - v ஸ்கொயர். புரிஞ்சுச்சா? புரிஞ்சது மேம். ஃபைன்.
இப்போ பண்ணலாமா? பண்ணலாம் மேம். ஃபஸ்ட்டு இவனை வச்சு இங்கேயும் இவனை வச்சு இங்கேயும் சொல்லுங்கள். இப்போ 3 3 சார் எவ்வளோ? 9 மேம். 9 √3 × √3 3யா? எஸ் மேம். நெக்ஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் தான் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ரைட்டா? இவன் ப்ளஸ் ஒன்றுமே இல்லை, ப்ளஸ்ன்னு அர்த்தம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே? ஆமாம் மேம். -4 இன்ட்டு 3√3ன்னு இருக்கா? போடலாமா? போடலாம் மேம். நெக்ஸ்ட்டு ஒரே நிமிஷம் தான். இந்த 4 வச்சு பண்ணணும் பாப்பா. அதாவது மைனஸு ப்ளஸ்ஸு. ரைட்டா? அப்போ -4 நான் கொஞ்சம் அழைச்சிக்கிறேன். -4 3 × √3ன்னு போடலாமா? -4 3 × √3 அதான் ஏற்கனவே போட்டு வச்சேன் மேம். அது இவன். இப்போ இவன் பண்ணுறோம். ஓகே? ஓகே மேம். இப்போ நான் அழிச்சிடறேன். எக்ஸ்ட்ரா இங்கே -4 -4 என்னது? +16 மேம். கொஞ்சம் இதை அழைச்சிடறேன் மட்டும். இடம் பார்த்துட்டு எனக்கு அழைச்சிடறேன்பா. +16 மேம். ஓகே ஓகே கரெக்டு. ஒரே நிமிஷம் அழைச்சிடறேன். ப்ளஸ்ஸு ஓகேவா? இப்போ அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி தான் போடணும். u + v u - v சொல்லுங்கள். ஃபஸ்ட் என்னது? 9 ஓகேவா? 9 ஓகே மேம். × 3யா இந்த இடத்துல? ஆமாம் மேம். அதே மாதிரி -4 இன்ட்டு √3யா? ஆமாம் மேம். அடுத்தது சொல்லுங்கள். +4 -4 நான் 0 ஆகிடுமா? நம்ம ஏன் மேம் இன்ட்டு தானே பண்ணுவோம். +4 இன்ட்டு -4 ஓகே ஓகே கரெக்டு தான். தப்பாக சொல்லிட்டாக்கா. இங்கே பாருங்க, இது பாருங்க, இதை இன்ட்டு பண்ணிக்கலாமா? பண்ணலாம் மேம். கரெக்டா? அக்கா போட்டது கரெக்டா? கரெக்ட் மேம். கரெக்டு. வெரி குட். லாஸ்ட்டாக இன்ட்டு பண்ணால் -16 வருமா? வராதா? ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? அழைச்சிடவா இதெல்லாம் கீழே கதை? 4 × √3/√3 தானே மேம்? 3√3 3 கிடையாது. அதான் மேம் 3√3 இல்லை மேம். அடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் 4 × 3 √2 போட்டிருக்கீங்க மேம். ஓகே சாரிப்பா. தேங்க்யூ. இப்போ அதை அடிச்சிடலாம். இப்போ இவனையும் அடிச்சிடலாமா? இவனை ஒரே நிமிஷம். இவனை 4 × 2 எவ்வளோமா? 4 × 2 12. 4 × 3 எவ்வளோ? 4 × 2 12 மேம். எல்லா இடத்துலையும் 12 வரும். சரியா? இப்போ -1 + 1 எவ்வளோமா? -1 + 1 0 மேம். இப்போ அது 0 ஆகிடும். அது ரெண்டும் அதெல்லாம் அடிச்சிடலாமா இது ரெண்டுத்தையும்? ஓகே மேம். இப்போ மீதி யார் இருக்கா? 9 3 சார் எவ்வளோ? 27 மேம். வெரி குட். இங்கே -12 -12 எவ்வளோ? -12 வந்து அல்ஜிபிரிக் வழி. -24 மேம். வெரி குட்மா. இப்படி போட்டுடலாமா? போட்டுடலாம் மேம். ஓகே. +16 நீ கேட்கலாம், இந்த √3 ஏன் அப்படியே போட்டீங்க அப்படின்னு. நீ இதை இப்படி தானே போடுவ. +√3 + 2√3 3√3 தானே போடுவ. ஆமாம் மேம். அதே கான்செப்ட் தான். ஓகே. 9 3 சார் எவ்வளோமா? 27 ஆமாம் மேம். இங்கே எவ்வளோ இருக்கு? 16 -16 இருக்கா? அப்படியே கீழே போட அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். வாங்களேன். 27 + 16 எவ்வளோ?
-16 மேம். 27 + 16 எவ்வளோ? ரெண்டுமே ப்ளஸ் தான். 27 + 16 வந்து 33 மேம். 7 + 6 எவ்வளோ வருது? 15 வருது. எப்படி மேம்? 27 + 16 தானே? ஓகே மேம். 6 6 ஆர் 12 13 கரெக்ட் தான். 33. என்ன சொன்னேன்? நான் வந்து 7 7 சார் 14 இருக்குல்ல, நான் 7 + 8 கணக்கு பண்ணிட்டேன். 43 மேம். 43. ரைட். ஓகேவா? ஓகே மேம். 7 7 அந்த கணக்கில் போயிட்டேன்டா. சாரி. 27 - 16 எவ்வளோ? 11 என்னது? 11 11. இது வரைக்கும் செம்ம கரெக்டாக நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ். இதில் செம்ம கரெக்டா? ஆமா மேம். இப்போ இன்னொன்று பண்ணலாம். 43 எல்சிஎம் எடுத்து வைக்கலாம். அதை என்ன பண்ண சொல்கிறேன். 43 இருக்கா? அது எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? என்ன டேபிளில் வரும்? என்ன டேபிளில் வரும்? எது மேம்? 43 என்ன டேபிளில் வரும்? அது 43 டேபிள் தான் மேம் வரும். இட்ஸ் அ பிரைம் நம்பர். ஒன்றுமே பண்ண முடியாது. புரிஞ்சிச்சா? அப்படிதான் வச்சாகணும். புரிஞ்சது மேம். இதான் சம்மு. முடிஞ்சு போச்சு. வேற டவுட் இருக்கா? டவுட் இல்லை மேம். ஓகே டியர்.